தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைன் மூலம் பெறலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசின் பல்வேறு புதிய திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம், நடுத்தர மக்கள் வீடு கட்டக்கூடிய கனவை எளிதாக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலமாக உடனடியாக வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்கு முன்பு வரை கட்டட அனுமதியை பெறுவதற்கு வீடு கட்டக்கூடியவர்கள் நேரடியாக பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி போன்ற அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அதற்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த கட்டட அனுமதி பெறுவதற்கு சுமார் 15 இருந்து 30 நாட்கள் வரை கால நிர்ணயம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வந்தது. எனவே இதனை எளிமையாக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு தற்போது ஆன்லைன் மூலமாகவே இந்த கட்டட அனுமதியினை பெற்றுக் கொள்ளலாம். எனவே நேரில் சென்று கட்டட அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்த நிலையில தற்போது இந்த அறிவிப்புக்கு செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில இந்த ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி பெறுவதற்கான வசதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னோட்டமாக ஒரு 5 பயனாளிகளுக்கு அவர் கட்டட அனுமதிக்கான ஆணையையும் வழங்கியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 541 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 4184 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதன் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 382 கோடி 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 1459 தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகம் ஆகியவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இதில் ஆன்லைன் மூலமாக பட்டா வழங்குவதற்கான, ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதியை பெறுவதற்கான இந்த புதிய வசதியை தமிழ்நாடு அரசு தற்போது தொடங்கி வைத்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.